என்னை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்களுடன் நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம திருவள்ளூர்லேயே ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா பரிபூர்ணா பேக்கரி. இந்த கடை பார்த்தீங்கன்னா 30+ இயர்ஸாக செயல்பட்டு வருங்க. இந்த வீடியோ வந்து ஒரு பெய்டு ப்ரமோஷன் வீடியோ இல்லைங்க. இது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் இருந்த சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துங்க அந்த வீடியோ போட்டுங்க. இந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருவள்ளூர் தேரடி பக்கத்தில் இருங்க. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30+ இயர்ஸாக இருக்கனால இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேண்ட்மார்க். ஏன்னா ரிலீஸ் போகிறவங்க கூட இந்த பக்கம் வந்து பரிபூர்ணா பேக்கரி பக்கத்தில் நிற்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் ஆவடி பக்கம் போகிறாங்கன்னா பரிபூர்ணா பேக்கரி ஆப்போசிட் தாங்க ஆவடி பஸ் நீங்கள் சொல்லிட்டு பெரிய லேண்ட்மார்க் இந்த இடம். இந்த கடையோட ஓனரான முனிகிருஷ்ணன் சாருக்கும் எனக்கும் நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கூட பகிர்ந்து வீடியோ போட்டிருந்தேன். அவர் இப்போ நம்ம கூட இல்லைனாலும் அவர் நினைவுகளை மட்டும் வாழ்ந்தாங்க இருக்க. ஒரு தனியார் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ஃபைனான்ஸ் கம்பெனியில். அப்போ இந்த சார் என்னை பார்த்து பயங்கரமாக திட்டினார். ஏன் இந்த வேலை நீ செய்கிற? ஒரு தொழிலை கற்று நீ ராஜா மாதிரி இருக்கலாம், நீ வந்து யாருக்கிட்ட வேலை செய்யறதுக்கு நீ வந்து கிங் மாதிரி இருக்கலாம், நீ ஒரு தொழிலை கற்றுக்கலாம் சொல்லிட்டு என்னை பர்சனலாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார். என்ன பர்சனலாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறது காரணம் பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கா இன்ஸ்டியூட்டில் வந்து டைப்பிங் கிளாஸ் வருவேன். அப்போ ஈவினிங்கில் நான் ஒரு கடையில் போயிட்டு க்ரீம் பண்ணுவாங்க சார், க்ரீம் அண்ட் ஜாம் பண்ண ரொம்ப ஃபேமஸ். அப்போ அந்த சாருக்கு எனக்கு பெரிய இன்ட்ராக்ஷன் நல்லா பேசுவார் என்கிட்ட. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவர் சந்திக்க சொல்லலாம் என்ன பார்த்து சொன்னார், நீ வந்து எதனா தொழில் கற்றுனா தான் லைஃப்பில் முன்னேற முடியும் சொல்லி பர்சனல் அட்வைஸ் பண்ணார். பட் அவர் இப்போ நம்ம கூட இல்லை, பட் ரொம்ப கஷ்டம். பட் அப்படி இருந்தாலும் அவங்களுடைய வாரிசுகள் இந்த கடையை சூப்பராக பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கும் நான் எங்கன்னா கேக் வாங்கணும் ஏதாச்சும் வாங்கணும்னா பேக்கரி ஐட்டம் பொறுத்தவரை இந்த கடை தான் போகும். மற்ற கடை நான் இருந்தால் கூட எந்த கடையை குறைச்ச மதிப்பில் இன்றளவும் என்னோட ஃபேவரட் கடைனா நம்ம பரிபூர்ணா பேக்கரி தாங்க. அந்தளவுக்கு எனக்கும் அந்த கடைக்கு ஒரு பெரிய பாண்ட் இருக்குது. நான் இப்போ கூட சொல்கிறேன், இந்த கடை பொறுத்தவரையும் இப்போ ரீசெண்டாக நிறைய கேக்கு நிறைய ட்ரெண்ட் மாறினா கூட அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கேக்ஸு பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் சொல்லிட்டு செம்மையாக இவங்களும் ட்ரெண்டிங்காக தான் இருக்காங்க. நம்ம திருவள்ளூரில் எத்தனையோ பேக்கரி ஷாப் வந்தாலும் என்னோட ஃபேவரட் நம்ம பரிபூர்ணா பேக்கரி தாங்க. அதை சொல்லணும், அதை தெரியப்பட்ட ஆசைப்பட்டங்க. அதுக்காக தான் வீடியோ பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போவும் சொல்கிறேன், திருவள்ளூரில் பெரிய லேண்ட்மார்க்னா அது நம்ம பரிபூர்ணா பேக்கரி தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.